ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கூட அப்பாச்சி R310 தான் இருக்குது. இந்த வண்டியோட வாக்கரவுண்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அங்கே ஐ கார்ட்லையும் இந்த வீடியோட எண்ட்லையும் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு செக் திஸ் பைக். இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வண்டியை ஃபுல்லாக ரைட் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன். ஸோ அதுக்கு முன்னாடி on this இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து கிளியர் கிளச் வேரியன்ட். அண்ட் இந்த வேரியன்ட் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நார்மலாக கிடைக்காது. இது வந்து ஒரு பில்ட் டு ஆர்டர் யூனிட். ஸோ இந்த கலரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். யூ ஜஸ்ட் செக் தட் அண்ட் லெட்ஸ் கெட் இன். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிற விஷயம் வந்து இதோட ட்ராக்டபிலிட்டி. கியர் 1க்கு வந்துட்டேன். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு கியர்லேயும் வந்து எவ்வளோ ஸ்லோவாக இது போகுது ஆக்சிலேட்டர் கொடுக்காம அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, so let's move. I'm just moving. Okay, accelerator கொடுக்காம வந்து ஃபர்ஸ்ட் கியரில் 11 அண்ட் இன்னொரு கியர் மாற்றுவோமா. செகண்ட் கியரில் ஒரு 16-18 பக்கம் வருது. ஓகே, செகண்ட் கியரில் 18. ஆக்சிலேட்டர் நான் இன்னும் கொடுக்கவே இல்லை. அண்ட் தேர்ட் கியர் கொஞ்சம் தேர்ட் கியரில் வரப்போ வந்து கொஞ்சம் நாக்கிங் தெரியுது. கொஞ்சம் மெதுவாக விட்டோம் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 23. நான் ஆக்சிலேட்டர் இன்னும் கொடுக்கல. இதோட இன்னொரு கியர் ஃபோர்த்து கியர் மெதுவாக கிளச்சை விட்டோம் அப்படின்னா ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சை விட்டு ஓகே எனக்கு நாக்கிங் தெரியுது. வேகமாக விட்டால் நாக்கிங் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்ட். 29 அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னொரு கியர் ஃபிஃப்த் கியரில் பக்கா. ஃபிஃப்த் கியரில் 35 பிரச்சனை இல்லை, ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் போயிட்டுருக்குது. அண்ட் இன்னொரு கியர் இந்த இடத்த செம்மையாக நாக்கிங் தெரியுதுங்க எனக்கு. இந்த கியர் கொஞ்சம் டாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் 38ங்க கியர். 38, 39, மேபி 40 ஸ்லோப்பில் இருந்தால் ஆக்சுவலாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம வந்து இந்த கியரில் இது போகுது. நல்லா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு 3 கியர்ஸில் வந்து லோ ஸ்பீட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிறப்போ வந்து அந்த நாக்கிங் இஷ்யூ வந்து எனக்கு எவிடெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ இப்படி பார்க்குறப்போ 6th கியரில் நம்மளால் அட் த லோவஸ்ட் 40 வரைக்கும் நல்லா போய்க்க முடியும். ஸோ அதாவது இதோட ட்ராக்டபிலிட்டி. இங்கேருந்து மெதுவாக புல் எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரேடியாக எடுத்தோம் அப்படின்னா நாக்கிங் தெரியுது. நான் வந்து இப்போது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணும்னு தான் என்னோடய ஆசை. பட் இந்த ரோட்டில் இந்த டிராஃபிக்கில் வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து விச் இஸ் நாட் அ குட் ஐடியா. இந்த டாப் ஸ்பீட் ஐ வில் ட்ரை டு டெஸ்ட் சம்திங். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் 9000 RPM லாக். ஓகே, பிரேக் டெஸ்ட் பண்ணணும்ல, நல்லா ஞாபகம். 60 இருக்கோம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு மட்டும் நான் வந்து ஹிட் பண்ண போகிறேன். 3, 2, 1 கோ. ஸ்டார்டிங் பவர் ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்குது, டக்குன்னு நிற்கிது. பட் பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு 60 வாடா 60. ஓகே, 60ல் இருக்கேன். ஸோ 3, 2, 1 கோ. நான் சொன்னேன்ல, ஃப்ரண்ட் பிரேக் இருக்கிற ஃபீட்பேக் வந்து ரியர் பிரேக்கு சுத்தமாக இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து அடித்த உடனே நமக்கு அமுக்குதில்ல. பேக்கில் வந்து அது மட்டும் இல்லவே இல்லை. டிஸ்க் சைஸ் நல்லா இருக்குது. பிஸ்டன் வந்து இல்லை, ஒரு பிஸ்டன் தான் உள்ளே இருக்குது. ஸோ அப்படின்றப்போ டெஃபினட்டாக பிரேக்கிங் குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்குது. இதை டிவிஎஸ் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி ரியர் பிரேக்கிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுவரை நல்லா இருக்குது. இந்த 4500 RPM அது வரை நல்லா இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட அன்லாக் பண்ண முடியல. ஸ்போர்ட்ஸ் மோட் அன்லாக் பண்ணால் லிமிட் ரைட் பண்ண முடியும். ஐ ஃபர்காட் டு ஆஸ்க் அபவுட் தட். கார்னரிங்னா ஒரு விஷயமே இல்லை. கிளாஸ் சுத்தமாக இல்லை.
கரெக்டாக 9000 பரவாயில்ல என் ஆர்பிஎம் லாக் ஆயிருதுங்க. இதோட பீக் ஆர்பிஎம் ஆக்சுவலாக வந்து 9800 தான் வந்து இதோட பீக் பவரே வரும். ஆனால் இது வந்து அர்பன் மோட் வந்து 9500 ஆர்பிஎம்ல லாக் பண்ணி விட்டுருது. இது மட்டும் தான் வந்து கொஞ்சம் வெறுப்பேற்ற விஷயமா இருக்குது. ஸோ ரன்னிங்கில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எஸ் வி கேன் கண்ட்ரோல் த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க முடியும். மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வைப்ரேஷன் வந்து அதில் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஹை ஆர்பிஎம்ல எனக்கு வைப்ரேஷன் ஹெவியாக தெரியுது. வேறு எந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு 4500 ஆர்பிஎம்ல இந்த ட்ராங்கோட இந்த ஷவுட்ஸ் நம்ம டக் பண்ணுறோம்ல, டக் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு ரொம்ப மைல்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. மற்ற இடத்துல வந்து இந்த ஆர்பிஎம் போகிறப்போ எனக்கு எதுவுமே இல்லை. மேபி கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்போ எந்த இடத்துல அப்படின்னா எனக்கு முட்டி இந்த இடத்துல, அதாவது இந்த பேனலில் கொஞ்சம் வைப்ரேஷன் தெரியுது. ஐ மீன் அகெயின் மைல்டாக தான் தெரியுது. இப்போது 6000 ஆர்பிஎம்மில் எனக்கு வந்து வைப்ரேஷன் எஸ் டேங்க்ல எவிடெண்டாக தெரியுதுங்க ஹை ஸ்பீடில். வேறு இன்னொரு விஷயம் வந்து நான் கவர் பண்ண நினைக்கிறது இதோட க்ரூஸ் கண்ட்ரோலு. 50 இருக்கேன், 49 ஓகே 48 செட் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க, பிரச்சனையே இல்லை. எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா ஐ கேன் இன்க்ரீஸ் த ஸ்பீடு. நான் 50 வச்சிட்டேன், 52, 53, 55 அவ்வளோதான். இப்போ வந்து ஆக்சிலேட்டரே கொடுக்காம வந்து 55 இருக்குது. பிரேக் ஹிட் பண்ணோம் அப்படின்னா எஸ் பிரேக் ஹிட் பண்ணால் வந்து அந்த இது ஆஃப் ஆயிடுது, அவ்வளோதான். ஒரு லாங் டிரைவுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க ஒரு ரைடராக, பில்லியன் இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த வண்டியை எடுத்துக்கலாம். ஒரு 100, 120 வந்து அசால்ட்டாக போகக்கூடிய வண்டி. உங்களுக்கு வந்து அதை பாதர் பண்ணுற அளவுக்கு உங்களால் இதுக்கு மேலே வண்டி என்ன ஓட்ட முடியல, இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்லாம் இல்லை. யூ கேன் லிவ் வித் இட். ஆனால் வைப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். வைப்ஸ் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சாதீங்க, வைப்ஸ் இருக்குது. ஹை ஆர்பிஎம் போகிறப்போ யூ கேன் ஃபீல் தட் வைப்ஸ். ரைட், இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம ஹைவே முடிச்சுட்டு சிட்டி உள்ளே வர போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கியர் அண்ட் கிளச்சு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. கிளச் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். இந்த லீவர்ஸ் ரெண்டையும் நம்மளால் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். பட் வந்து கியர் கொஞ்சம் எனக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. உங்களுக்கு எப்படின்னு தனியாக சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹார்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. குவிக் ஷிஃப்டரும் நல்லாவே ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. சுவிட்சஸ் எல்லாமே ரொம்ப டாக்டைல், ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் வந்து நமக்கு ஃபீட்பேக் கேட்குது. இந்த டக்கு டக்கு இந்த கிளிக்கி சவுண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த கிளிக் சவுண்ட் வந்து ஒவ்வொரு பட்டனுக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து தெரியுது. சஸ்பென்ஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைவே ரைடு ஓகே, கொஞ்சம் ஸ்டிஃப் தான். ஒரு டூரர் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது தான். இது ஸ்போர்ட்ஸ் டூரர் கேட்டகரியில் வர பைக். ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் டூரர் அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பிரேக் தட்டுதான்னு பார்க்கலாமா? தட்டலைங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஐ கெஸ் 160 mm நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து டக் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து இது பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து பெயின் வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வெயிட்டான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா. எஸ்பெஷலி இதோட எக்கனாமி என்ன சொல்கிறது, அது ஒரு ட்ராஜடி. ஆனால் இது ஆக்சுவலாக இட் ஹேஸ் குட் பவரில். நமக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதோட எக்கனாமிலாம் இருக்காது. ஒரு 36 மேக்ஸிமம். இதை நீங்கள் எடுத்தாலே வந்து யூ பிளஸ்ட். இன்னொரு விஷயம் நான் டெஸ்ட் பண்ண மறந்துட்டேன் பாருங்களேன். 0 to எந்த கியரில் வந்து இன்ஜினில் மூவ் பண்ண முடியுது அப்படின்ற விஷயம் நான் டெஸ்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த செகண்ட் கியரில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இட்ஸ் கிவ் அ த்ராட்டல். செகண்ட் கியர்லேருந்து மூவ் பண்ண முடியுது. எஸ், செகண்ட் கியர்லேருந்து மூவ் பண்ண முடியுது. ஓகே, சரி, தேர்ட் கியர் ட்ரை பண்ணுவோமா? கரெக்டாக கிளச் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் கியர்லேருந்து மூவ் பண்ண முடியுது. எஸ், தேர்ட் கியர்லேருந்து மூவ் பண்ண முடியுது, பிரச்சனை இல்லை. இப்போ ஃபோர்த்து கியர்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் கடைசியாக. ஆல் ட்ரை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகுது, பட் யா இது போயிடுது. ஃபோர்த்து கியர்லேருந்தும் நம்மளால் ஜீரோலேருந்து
அந்த ஸ்பீடுக்கு கொண்டு வர முடியுது. மிரர் விசிபிலிட்டி பக்கா. மிரரில் வைப்ரேஷன் ஹையர் ஆர்பிஎம்னு தெரியுது. அண்டலேஷன்ஸ், பிரிட்ஜோட அண்டலேஷன்ஸ் தெரியும். ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். டூரர்னாலே ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே பேசிக்காக ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக்கை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் டூரிங் பைக்கை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இந்த டூரிங் பைக்கை நான் கம்பேர் பண்ணவில்லை. இது ஆக்சுவலாக நம்ம வந்து R15 அந்த மாதிரி ஒரு பைக், லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோடய நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா குவைட் குட். அதோட பில்டு குவாலிட்டி வந்து குட், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே வண்டி தான் உங்களுக்கு வந்து BMW பேட்சிங்கோட எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 நினைக்கிறேன் மேலேயே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டேக்கோட வருது. ஸோ அதே வண்டி தான் இங்கேயும். அப்படி பார்க்குறப்போ இதோட பில்ட் குவாலிட்டி டெஃபினட்டாக நல்லா தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது ஆக்சுவலாக BMWவில் வரும். எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ எனக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஸ்லோ ஸ்பீடில் 3rd கியரில் தான் போயிட்டுருக்கேன். ஹேண்டில் பார்லாம் எனக்கு வைப்ரேஷன் தெரியுது. எவிடென்ட்டாலாம் இல்லை, மீன் மேனேஜபிள் வைப்ரேஷன். இன்னொரு பிரச்சனையே தாங்க, இதோட மிரர்ஸ் ரொம்ப ஒய்டாக இருக்குது. கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும், இல்லை இடிச்சு வேணும் அப்படின்னு பயமாக இருக்குது. இது ஓட்டினா பழகிடுமோன்னு தெரில. ஹெவியான டிராஃபிக் பாஸ், நினச்ச மாதிரி டிராஃபிக். ஹீட்டிங் காலை வச்சு மெனூவர் பண்ணால் ஹீட்டிங்லாம் தெரியாது. பட் ஃபுட்பெக்ஸில் வச்சோம் அப்படின்னா ஹீட்டிங் தெரியும். ஓகே, உச்சி வெயிலில் டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. இந்த 200 மாதிரி 160 மாதிரி ரொம்ப மொக்கையாக இல்லாமல் வந்து உச்சி வெயில்லையும் வந்து பிரைட்னஸ் 10 வச்சுருக்கேன். எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம எதிர்பார்த்த கொஞ்சம் டிராஃபிக் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு குறை, எங்கள் ஊராக இருந்தால் ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு ரோடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இதே வெப்சைட் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு பெயின் வந்துடும். இதெல்லாம் பீக்காக இருக்கிற டிராஃபிக் ஏரியாஸ். ஸோ ரொம்ப நேரம் வந்து சிட்டியில் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் பின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஓகே தான், பட்டு ஹைவேல மேபி இது அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஹைவேல கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பீடாக போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம அந்த இதில் ப்ரெஷர் இருக்காதுல்ல, நமக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் இருக்காதுல்ல, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுவோம். அது வந்து நமக்கு ஓகேவாக இருக்கும். பட் சிட்டியில் வந்து டைட்டு, இப்போ நான் போன டிராஃபிக்லாம் போனீங்க அப்படின்னா நின்று போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக தெரியுது. ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு என்னோடய ஹேண்ட் ரெட்டாக இருக்குது அப்படின்றத. அப்படி இதுக்குள்ளே போகிறேன், மறுபடியும் அதே டிராஃபிக் வந்து மாட்டிடலாம். அதனால தான் சிட்டியில் மெனுவரபிலிட்டி கொஞ்சம் பார்த்து தான் போகணும். எஸ்பெஷலி மிரர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா எவன் எங்கே தட்டுவான்னு தெரில. இந்த மாதிரி லோவர் ஆர்பிஎம்மில் வந்து நான் தள் கொடுக்குறப்போ எனக்கு வைப்ரேஷன் எனக்கு எவிடெண்ட்டாக வந்து என்னோடய ஹேண்டில் பார்ஸில் தெரியுது. ஏன் நான் சொன்னேன்ல இதோட ஃபாஸ்ட் நியூட்ரல் விழுது 1, 2 வந்து ரியர் பிரேக்கிங் சத்தியமாக சொல்கிறேன், தே ஹாவ் டு சேஞ்ச். டயர்ஸ் ஆக்சுவலாக கிரிப்பாக தான் இருந்துச்சு, பட் வந்து ரியர் ஏபிஎஸ் வந்து ரொம்ப ஏர்லியாக கிக்கின் ஆகுது. அண்ட் பிரேக்கிங் குவாலிட்டி ரியரில் சத்தியமாக நல்லா இல்லை. தே ஹாவ் டு சேஞ்ச். எப்படா மாற்றுறது இதை வச்சு? என்ன பார்த்தீங்களா, மறுபடியும் ஃபாஸ்ட் நியூட்ரல் வச்சு நியூட்ரல் கொண்டு ஒரு தனி போராட்டம். அப்பா கொண்டு வந்துட்டேன் சாமி. என்னை கேட்டால் வந்து நல்லா இருக்குது. வைப்ரேஷன் தான் தெரியுதா ஹேண்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு இது வந்திருக்குது அப்படின்னா ரொம்ப நம்ம அவசரம் அப்படின்னா கஷ்டம்தான். அண்ணே இருங்கண்ணே, நானே கொஞ்சம் பார்த்து அந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன். இதில் இவங்க வேறு
ரியர் பிரேக்கை மாற்றணும். ஃப்ரண்ட்டு சூப்பராக இருக்குது, ரியர் தான் மட்டமாக இருக்குது. ஏன் இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் தெரில, நான் அவ்வளோ எனக்கு பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிற பிரேக்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கிற பிரேக்கே வந்து ரியர் பிரேக் தான். அதுவே நல்லா இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது. பசங்க ரைட்டு. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும்? ஸோ இந்த வண்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூராக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி டெஃபினட்டாக செட் ஆகும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டான்ஸே இருக்கணும், அதே மாதிரி என்னால் டூரிங்கும் போக முடியணும். சோலோ டூரர், நாட் ஃபார் அ கப்புள். பில்லியனோடலாம் ரைட் பண்ணவே முடியாது. பண்ணுறது லைக் உங்கள் விருப்பம். பட் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. பட் சோலோ ட்ரிப் உங்களால் வந்து டெஃபினட்டாக பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்க எலக்ட்ரானிக்ஸ் இல்லை இருக்குது, we can control everything. அப்படின்றப்போ வந்து டெஃபினட்டாக நம்மளால் வந்து சோலோ ட்ரிப் பண்ண முடியும். சிட்டிலேயும் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீட்டிங் இருக்குது. லெஃப்ட் லெக்கில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து தெரிஞ்சுது ஹீட்டிங். மற்றபடி இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரோஸ் இதோட ஹெட்லைட், இதோட டிசைன், என்ஜின், இதோட டயர்ஸ், இதோட ஹேண்டிலிங், இதெல்லாமே வந்து இந்த வண்டியோட ஒரு பிக் ப்ரோஸ். அப்போ இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு வர்றப்போ, இதோட ரியர் பிரேக், ஃப்ரண்ட் பிரேக் கூட பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. லைக் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. 4 piston calipers-ஓட நல்லா இருக்குது. ரியலில் வந்து சிங்கிள் பிஸ்டன் calipers கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு வந்து இதுவே இல்லை. அண்ட் இந்த பவருக்கான பிரேக்கிங் ரியரில் சுத்தமாக இல்லை. they have to improve it. வேறு என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, இதோட பில்லியன் சீட் கம்ஃபர்ட் வந்து ஒரு பிக் கான். அண்ட் இதோட ரியர் பிரேக்கிங் வந்து ஒரு பிக் கான். மற்றபடி இந்த வண்டியில் மிச்சம் எல்லாமே ப்ரோஸ் தாங்க. வேறு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த RR310 பையர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த வண்டியை வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஒரு ஃபீலோ ஒரு தாட் இருக்கும்ல, அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு புது பையர்ஸ் பார்க்குறப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்குறோன்னு இந்த பைக்குக்கு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க நான் மேலே கார்டு தரேன், அண்ட் இன்ஸ்கிரீன்லையும் தரேன், அட் சேம் டைம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். கோ அண்ட் செக் அவுட். ஸோ இந்த கஸ்டம் வேரியன்ட் நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து அன்பு டிவிஎஸ் ராம்நாத். அவங்க தான் நமக்கு இந்த பைக்கை வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபார் தேம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன். டெஃபினட்டாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பெரிய பெரிய டிவிஎஸ் பைக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் விசிட் தேம், யூ கேன் டெஸ்ட் ட்ரைவ் திஸ் வெஹிக்கிள் as well. And stay tuned, ride safe, bye.